என்னைய காலை அடக்குவாருன்னு பார்த்தா குப்பரை உடனே கும்பிட்டு போறாரு. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. கைப்புள்ள ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருமிகு சாட்டை துரைமுருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நிறைவேறுமா விஜய் அவர்களுடைய கனவு என்கிற தலைப்பில் இந்த அரங்கத்தை உருவாக்கி இருக்கிற டிபேட்டுக்கு முதலில் ஆழ்ந்த கண்டனங்கள். என்னடா சொல்ற? ஆமண்ணே, நான் நடிப்பேன். எனக்கு 30 வருஷமா நீங்க என் படத்தை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் அரசியலுக்கு வந்துடுறேன். மாணிப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அப்படி முட்டாள் கிடையாது. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இங்க வீட்டுக்கு ஒரு விஜய்லாம் கிடையவே கிடையாது. வீட்டுக்குள்ள விஜய் போகவும் கிடையாது. வீட்டுக்குள்ள கரூருக்கே போகல, ஒரு வீட்டுக்கு போயிருவாரா? பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த லட்சியத்தை முன்வைத்து, இந்த கோட்பாட்டை முன்வைத்து இந்த கட்சியை கட்டுகிறேன் என்று இதுவரைக்கும் கடந்த 2 ஆண்டுகளில் அவர் எங்கேயாவது பேசியதாக, எங்கேயாவது ஊடகத்திலே செய்தி வெளியிட்டதாக ஒரு செய்தி உண்டா? இல்ல. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்வு என் கனவு என்று எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்கிறார். அதுபோல அவருக்கு ஒரு கனவு இருக்கிறதா? இல்ல. கோட்டர் பிள்ளை தொடங்கி எல்லோரும் அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிக்க வேண்டிய சட்டத்தை போடுவேன் என்ற கனவு மரியாதைக்குரிய சகோதரர் விஜய்க்கு இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை பிரபு. அப்புறம் என்ன நீங்க வந்த இந்த பட்ஜெட் ஒரு சாமானிய மக்களை நசுக்குகிற பட்ஜெட்டா இருக்கிறது. அது குறித்து பாசிச பாஜக, கொள்கை எதிரி பாஜக என்று பேசுகிற பக்காமாசு நிதி குறித்து ஒரு வார்த்தை பேசல. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்டிடிவி தர வேண்டாம். உங்கள் கட்சியின் சார்புடைய ரெட் பிக்ஸுக்கு கூட ஒரு பேட்டி கொடுக்க முடியாத தலைவன் எந்த மாதிரியான தலைவன் என்பதை இந்த அரங்கத்தில் நான் எழுப்புறேன். சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. சரி, அரசியலும் சரியில்லை, அரசியலும் சாக்கடை, அரசியலும் நாரி. எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? மன்னிச்சுக்கமா, தெரியாம வந்துட்டேன். சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்க்கலண்ணா. ஏதோ ஒரு அவசரத்துல இருந்துச்சுண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டேடா நானா. இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. அரசியல் சரி பண்ணதானே வந்தீங்க. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? பகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவன் பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழுத்து வாங்கினீங்களா? திரைப்படத்துல மட்டும் கத்தி படத்துல ஒரு 200 கேமரா 2G காத்துலே ஊழல் பண்ண ஊர் சார் இது. டேய், இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. கத்தியில கிளைமாக்ஸ்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, பைரவா கிளைமாக்ஸ்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அப்படியா? நிச்சயமா? பிகில்ல ஒரு கிளைமாக்ஸ் சந்திப்பு, மெர்சல்ல பிரஸ் மீட். வேண்டாம் பப்பி, ப்ளீஸ் வேண்டாம் பப்பி. படத்துல மட்டும் தான் பிரஸ் மீட் பண்ணுவாப்ல. உண்மையிலே நான் பண்ணது பெரிய தப்பு தான் பப்பி, பெரிய தப்பு தான். நான் வேணா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன் பப்பி. ப்ளீஸ் பப்பி, என்ன மன்னிச்சிரு பப்பி. இங்க பிரஸ் வந்தா இந்த வடிவேல் படத்துல மதுரமல்லினோட கண்ணாடியை மூடுவார்ல. நேரத்துல சரியான இஷ்யூல சந்திப்பாரு அப்படிங்கிறாங்க. எப்ப சார் வரும்? எப்ப சார் வரும் சரியான நேரம்? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். அதாவது சரியான நேரம். கரூரில் 41 பேர் மரணத்தை விட சரியான நேரம் உங்களுக்கு வந்துருமா? டேய் செல்வம், வண்டி யூட்டர்னடா, செட்டி உஷாராயிட்டான். 41 பேர் மரணத்திலே பத்திரிகையாளர் திருச்சியிலே காத்திருந்த உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, தமிழ்நாடு முதலமைச்சர் குண்டர்களை அனுப்பி, ஆம்புலன்ஸ் அனுப்பி, கத்தியை வைத்து வீசி, ஆசிட்டை வீசி எங்க ஆட்களை கொன்னுட்டாரு. உனக்கு தைரியம் இருந்தா ஏன் சொல்லல? பயம், மானம் போயிடுமேன்ற பயத்தால. பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? வீடியோ போட்டு சிஎம் சார் எனக்கு ஏதாவது உங்களுக்கு என் மேல வருத்தம் இருந்தா என்ன எது வேணாலும் பண்ணுங்க, ஆட்களை விட்டுருங்க அப்படின்னு வீடியோ போட்டீங்கல்ல, அதே ஒரு இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதானே? நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. திமுக தீய சக்தி, கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஒரு ஊழல் சக்தி, ஜெயலலிதாவும் ரோல் மாடல். சும்மா இந்த சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டு அவ்வளவுதான். வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்றைக்கும் எம்ஜிஆருடைய ராமாபுரத்து தோட்டத்து கதவுகள் மூடியதாக சரித்திரம் கிடையாது. பனையூர் கதவுகள் திறந்ததாக வரலாறே கிடையாது.
ஏன் தலைவா அடிக்கிறீங்க? உண்மை தானே சொன்னேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இங்க கருணாநிதி அவர்கள் அந்த திமுகவை கைப்பற்றிய பிறகு திமுக தவறான பாதையில போயிருச்சு. ஆனா கருணாநிதி ரோல் மாடல். என்னப்பா உனக்கு புரியலையே? இது கூட தெரியாம நான் தலைவன் ஆயிட்டேன். அதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? அந்த கண்ணீரை துடைக்க வந்த கட்சி தான் தாவேக்காவா. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. செப்டம்பர் மாசம் வரைக்கும் அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்க நடத்தலையா? ஐயா ஐயா ராசாங்க ஐயா, என் செல்லம் என் தங்கம். ஆமா, நான் அதிமுகவோட தான் கூட்டணி வச்சேங்கிறது உனக்கு எப்படி பாத்தறியா? அப்ப உண்மையிலேயே நீ அதிமுகவோட கூட்டணி வைக்கலையா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இலவு பாலிசோ? செங்கோட்டையன் நல்லவர், மனித புனிதர், நேர்மையின் சிகரம். என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. கண்ணு உட்கார்றா. பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். எடா கையா மைசன், எடா கையா. ஆதவர்ஜுனா அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாரா நடத்தவில்லையா? கூட்டணி நடத்துனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கிறது. 1000 ஆதாரங்கள் இருக்கிறது. எடுத்து வெளியோடவா? மாமா நீ கில்லாடி. எங்க அப்பாவும் மட்டும் இல்லை, என்னையும் எல்லார் முன்னாலையும் அழ வச்சுட்ட. நீ ஜெயிச்சிட்ட, நான் தோற்றதாக வச்சு. சரி, அதெல்லாம் செங்கோட்டையனை விடுங்க, கூப்பா கிருஷ்ணன் விடுங்க. ஆதவர்ஜுனா யாரு? எதையாச்சும் சொல்லியா? சார் ஒரு கேன. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? யார் ஆதவர்ஜுனா? பொறுக்கி, புறம்போக்கு, பரதேசி, பன்னாட, திருட்டு, எச்சிக்கால நாய. ஆனா களத்துல டிவிக்கு எப்படி இருக்கு? எந்த களத்துல? மதசார்பற்ற சமூக நீதி திருப்பரங்குன்றத்துக்கு அவர் பேச மாட்டார். ஏன்னா வாழ்க்கையில் அவர் ரொம்ப பேசிட்டார். அதனால இப்ப அவர் மௌனமாயிட்டார். அம்பேத்கர் கொள்கை தலைவர் கவின் ஆணவ படுகொலைக்கு வாய் திறந்து பேச மாட்டேன் நீ? இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வரதான், யாரும் பேசுறது இல்ல. மக்களுடைய பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. அந்த களத்துல தாவேக்கா நிக்கிறதா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல, தாவேக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு ஒரு விஜய்லாம் தேவையில்லை. ஒரு விஜயவே இந்த நாடு சமாளிக்க முடியல. இல்ல வீட்டுக்கு ஒரு விஜயா? என்ன காப்பாத்து. 2 ஆண்டுகள்ல நான் என்ன விமர்சனம் பண்ணேன்? செந்தில்வேல் என்ன விமர்சனம் பண்ணாரு? சானாவாஸ் என்ன விமர்சனம் பண்ணாரு? எங்க விமர்சனத்தை அப்புறம் பதில் சொல்லலாம். நீங்க என்ன பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். நாம் நமக்கு வெளிப்படையாக அறிவித்தது, கரூரில் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய உறவுகளுக்கு ரத்தம் கொடுக்க தமிழ்நாடு முழுக்க போங்கள் என்று உத்தரவிட்டவன் எங்கள் தலைவன் சீமானே ஒழிய உங்கள் தலைவன் ஓடி ஒளிந்த தலைவன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நியூ படத்துல கிரண் பேசுற மாடுலேஷன் அது. அவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அவர் ஏணில ஏற முடியாது இல்லையா, நம்ம நம்பி சில பேர் வரலாம் இல்லையா, நம்ம மதிக்கணுமா இல்லையா அப்படின்னா. சரி, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. சாமி படம் மாட்டணும் இல்லையா? அதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? பிப்ரவரி 30 வந்தா தாவேக்காக்கு கூட்டணி சாத்தியப்படும். பிப்ரவரி 30. இத்தனை விழுக்காடு இருக்கு என்றால் ஏன் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இந்த ஒரு அரசியல் கட்சி கூட தாவேக்கா கூட கூட்டணிக்கு வரல? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. முஸ்தபாவும் தாவேக்காவும் கூட்டணி. ஜோடியை பாத்துக்கோங்க, அருமையான ஜோடி புறா. மிங்கன்னு பறக்கமாங்கல்ல, அந்த மாதிரி புறாது. இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆரதியம் பாக்குறப்ப சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்க. நாங்கள் தனித்து நிக்கிறோம், நீங்கள் தனியா நிக்கிறீங்க. கூட வந்தவனை காப்பாத்துங்க. என்ன உனக்கு இல்ல? அங்க என்ன பாருங்க, கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி. ஆனால் நீங்கள் கூட்டணி அறிவிச்சுட்டு இப்போ நாங்க தனிச்சு தான் நிற்போம், ஏன்னா எவனும் வரல. வாட் இஸ் ஒரு ஐடியாலஜி ப்ரோ? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அது திருக்குறள். எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. கொள்கை என்ன? திராவிடமா, தமிழ் தேசியமா, இந்து தேசியமா, செந்தரிசமா, கருவாட்டி சாம்பார்? தம்பி ஒருத்தர் சொல்றாப்ல,
உங்களுடைய ஐடியாலஜியில் இவங்க பேர்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் தெரியாது ப்ரோ. பட் ஈரோட்ல இருந்து ஒருத்தர் கொள்கை தலைவர் உங்களுக்கு, ஈரோட்ல இருந்து யாரு, செந்தில் பாலாஜின்றான். ஈரோட்ல இருந்து கொள்கை தலைவர்ல உங்களுக்கு யாரா, அந்த 5 பேர்ல யாரை ரொம்ப பிடிக்கும்? இந்த புதுசா வந்திருக்காரு செங்கோட்டையன், அவரை பிடிக்கின்றான். செங்கோட்டையும் கொள்கை தலைவர்ன்றான். குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. மாறி கொள்கை தலைவர் பேரை கேட்டா செங்கோட்டையன் செந்தில் பாலாஜின்னு சொல்றான்ல, இவனுக்கு பெயர் தற்குறியா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பேசி தீர்க்க முடியாது, தீர்த்து தான் பேசுறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.